துணை மேயர் அவர்களுக்கும், ஆணையாளர் அவர்களுக்கும், சக மாமன்ற உறுப்பினர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மாநகராட்சி அதிகாரிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வரிமுற்று நிதிக்குழுவின் தலைவராக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து இது வழிநடத்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அதற்கு முதல்ல என் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு வழியாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒளியாக மாறிய தமிழின தலைவர் பெண்களுக்காக 1989 அடுப்பங்கரையில் அடைப்பட்டு கல்வியில் தடைப்பட்டிருந்த சமூகத்தில் சொத்தில் சமூகத்தை பெற்று சமூகத்தில் சம அந்தஸ்து தந்த சரித்திர தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு முதல் வணக்கம். மொழிக்காக பெரும் போராட்டம் செய்த செந்தமிழர்கள், திசைகள் தோறும் தமிழர்கள், உரிமையோடும் பெருமையோடும் வாழ வைக்கும் திராவிட பேரரசர், ஏழ்மையின் இடுக்குகளில் ஊடுருவி காரணத்தை கண்டறிந்த மூளைக்காரர், விடியல் திசையை நோக்கி நம் விரல் பிடித்து அழைத்து செல்லும் அருமை அப்பா, தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் மாண்புமிகு ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழர் பண்பாடு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மொழி செழுமையையும் திட்டமிட்டு அழித்தொழிப்பு செய்ய துடிக்கும் சதிகாரர்களின் சதியை முறியடித்து தமிழர்களின் நலனுக்காக நாடும் பொழுதும் பல திட்டங்கள் தரும் தமிழர்களின் அரண் மாண்புமிகு துணை முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். நெல்லையில் பெருமை கொண்ட நெல்லை சீமையில் சீர்படுத்த நேர்படுத்த நெஞ்சமிற்கு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் KN அவர்களுக்கு வணக்கம். நேற்று மானிய கோரிக்கையாக பல திட்டங்களை நமது மாநகராட்சிக்கு தந்தவங்களுக்கும் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மக்களுக்காக பகுதி நேரமாக உழைத்து பாசாங்கு செய்தவர்கள் மத்தியில் மக்களின் நலனுக்காக மகத்தான திட்டங்கள் தந்து பாலை மக்களின் மனதை வென்ற மகத்தான மனிதர், திராவிட விடியல் அரசின் வியாபித்து இருக்கும் பெருமைமிக்க நற்பெயரை காப்பாற்ற கஷ்ட காலத்திலும் இயக்கத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தியவர், எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட இந்த மண்ணுக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் இடைவிடாத உழைத்த இயக்கத்தின் போர்வால் எனக்கு அரசியலில் ஆகப்பெரிய வாய்ப்பு தந்த முகவரி தந்த மூத்தவர், பாலை சட்டமன்ற உறுப்பினர், மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு மாமா அப்துல் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தின் மகத்தான சேவையை நாங்கள் செய்திட பல அரிய வாய்ப்புகளை தந்த, மக்கள் மனக்குறையை போக்கி மகிழ்ச்சி பெற திட்டங்கள் இருந்தால் அதை செய்து முடிப்பதற்கு பல்வேறு வழிகளையும் வாய்ப்புகளையும் எங்களுக்கு தருகின்ற மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான திட்டங்களை இந்த மாநகராட்சி கொண்டு வருவதில் எங்களை காட்டில் முனைப்பு காட்டி முழு மூச்சாக அக்கறையோடு ஆகப்பெரிய முயற்சியோடு தருகின்ற அன்பிற்குரிய ஆணையாளர் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தின் அண்ணன் தம்பிகளையும் சகோதரிகளையும் அவர்களின் சகோதர பாசத்தையும் அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாது. காரணம், மக்கள் மன்றத்திலோ அல்லது வேறு கூட்டங்களிலே கண்டவுடன் எங்களுக்கு இருக்கைகளை தந்து அமர சொல்லி எங்களின் கோரிக்கைகளை வலு சேர்க்க வாதங்களை முன்வைத்து கோரிக்கையை வென்ற உன்னதமிக்க உடன்பிறப்புகளை உங்களுக்கு நன்றிகளும் நேசங்களும். மேலும் இடைவிடாத இயக்கப்படி மக்கள் பணி நாளும் பொழுதும் ஆகப்படுகிற முன்னெடுக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் 28 பெண் உறுப்பினர்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பின்னால் அரணாக இருந்து திறனாக வழி நடத்தும் அவர்களின் கணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இடைஞ்சலோ இடையூறோ செய்யாதவர்கள் முடிஞ்சளவு முழு மூச்சாக உழைப்பதற்கு வழிகாட்டுகின்ற வணக்கத்துக்குரிய அவர்களுக்கு நேசத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம மத்திய அமைச்சர் அவர்கள் ஒன்று கூறியது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறத வேகத்தை கூட்டுகிறது. தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தமிழ்நாட்டு திருச்சியில் கல்வி பயின்று எந்த மொழியில் உங்கள் அறிவு மேம்பட்டதோ, எந்த மொழியில் உங்கள் வாழ்க்கை மேம்பட்டதோ அந்த மொழியை பழிப்பது அழித்தொழிப்பு செய்ய திருப்பது எந்த வகையில் நியாயம்? மத்திய நிதியமைச்சர் தமிழை வைத்து பிச்சை கூட எடுக்க முடியாது என கூறியுள்ளார். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. உலகில் திசைகள் தோறும் திருக்குறள்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கின்றன. தனித்த அடையாளம், தனித்த பெருமை, தனித்த வரலாறு இருக்கின்றது எங்களுக்கு. தமிழ் மொழியை படித்து பேசுவது அநாகரிகத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம். மண்ணுக்காகவும் மண் சார்ந்த மனிதனுக்காகவும் முதல் குரல் இந்த மொழி